10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற அபிராமிக்கு கதைகள் படிக்கிறதுனா கொள்ள ஆசை. பள்ளிக்கூடம் முடிஞ்சதும் தினமும் தவறாமல் பக்கத்தில் இருக்கிற நூலகத்திற்கு போய் நிறைய கதைகளை படிப்பா. குறிப்பாக தேவதை கதை புத்தகங்கள்னால் ரொம்ப பிடிக்கும். தூங்கும்போது படித்த புத்தகத்தில் இருந்த தேவதை மாதிரி கற்பனை பண்ணிக்குவா. ஒரு நாள் அபிராமி கதையில் வர தேவதையை நினச்சிட்டே தூங்குனான். உடனே கனவு காண ஆரம்பித்தா. கனவு வந்த அபிராமியோட தேவதைக்கு 2 ரெக்கைகள் இருந்துச்சு. அது மட்டுமல்லாமல் தேவதையை சுற்றி பட்டாம்பூச்சிகள் சிறகடிச்சு பறந்துட்டு இருந்துச்சு. மல்லிகைப்பூக்களோட வாசனை அந்த அறைக்குள்ளே நறுமணம் வீசி சுகந்தமான இன்பத்தை கொடுத்துச்சு. அபிக்குட்டி செல்லம், உன் தேவதை வந்திருக்கேன், எழுந்திரிமா. என்னை போல தேவதையாகணும்னு ஆசைப்பட்டியே, இன்னும் தூங்கிட்டு இருந்தா எப்படி? என்னை பாரு, உன்னை தேடி வந்திருக்கேன் என கூறி எழுப்பிச்சு தேவதை. அபிராமி எழுந்திருக்கும் போது பளிச்சுன்னு பேரழகிய காட்சி தந்தது அழகு தேவதை. அதுக்கு பின்னாடி நட்சத்திரங்கள் கண் சிமிட்டி கொண்டிருந்துச்சு. பூக்கள் வாசனையும் சூப்பராக இருந்துச்சு. செல்லக்குட்டி, என்னை போல தேவதையாகணும்னு நினைச்சா மட்டும் போதாது, அதுக்கான நல்ல செயல்களையும் செய்ய வேணாமா? இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்போ நல்லதை ஆரம்பிக்கிறது? உன்னை தேடி வந்திருக்கேன், முதல்ல எனக்கு வரவேற்பு கொடு. தேவதையம்மா, என்னால் நம்பவே முடியலை. என்னை தேடி வந்ததை நினச்சி ஆச்சரியமாக இருக்குது. டீ காஃபி ஏதாச்சும் கொண்டுட்டு வரட்டுமா? சந்தோஷத்தில் மிதக்கிற மாதிரி இருக்குது. எங்களுக்கு டீ காப்பி குடிக்கிற பழக்கம் இல்லை செல்லம். தேவதை ஆகணுங்கிற உன்னோட ஆசையை பூர்த்தி செய்யணும்னு தான் வந்தேன். இது எப்படி தெரியும் நீ கேட்கறதுக்கு முன்னாடி நானே பதில சொல்லிடுறேன். உன்னோட வெளி மனசு தூக்கத்தில் இருந்தாலும் உள் மனசு எப்பவும் செயலில் தான் இருக்கும். உன்னை போல குழந்தைகளோட உள் மனசை எங்களோட தலைவி கேட்டுட்டு தான் இருப்பாங்க. ரொம்ப நாளாக உன் உள் மனசு ஆசையை கேட்டதுனால இப்போ என்ன அனுப்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இப்போவே உங்கள் தலைவியை பார்க்க கூட்டிகிட்டு போவீங்களா அம்மா? தலைவியை பார்க்கறது அவ்வளவு சுலபம் இல்லை கண்மணி. என்ன மாதிரி முதல்ல பணிப்பெண் தேவதையாகணும், அதுக்கப்புறம்தான் பார்க்க முடியும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? எல்லா விஷயத்துலேயும் நல்ல பேர் எடுத்திருக்கணும். எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட்டு மார்க்குமா. இதுக்கு முன்னாடி படித்த எல்லா வகுப்புலேயும் ஃபஸ்ட்டாக தான் இருக்கேன். ஆசிரியர்கள் எல்லாருமே பாராட்டுவாங்கம்மா. உன்னோட கல்வி திறமைக்கு ரியலி சல்யூட் தங்கம். ஆனால் இது மட்டும் எங்கள் தேவதை உலகிற்கு பத்தாது. நல்ல செயல்களை செய்யறதிலும் நீ முன்னோடியா இருக்கணும். ஒரு வகையில் பார்த்தா இதுவும் ஒரு கஷ்டமான பயிற்சியும் கூட. நான் யோசித்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது தான் செஞ்சுருக்கேன். இல்லையே செல்லம், உன்னை அறியாமலேயே ஒரு சில தவறுகளை செஞ்சிருக்கிறாய். உதாரணத்திற்கு சொல்கிறேன் கேளு. ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது நின்றுட்டு இருந்த ஒரு பாட்டிக்கு உட்கார இடம் கொடுக்காம கடைசி வரைக்கும் பயணம் பண்ணியிருக்கியே. அந்த பாட்டி என்கிட்ட கேட்கவே இல்லையே.